என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days-யும் நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 52. ஸோ இது வரைக்கும் டே 51 வரை பார்க்காதவங்க கரெக்டாக பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக 51 வீடியோ முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 52வது வீடியோ. 50 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று நம்ம போட்டிருப்போம், 100 மார்க். அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் நம்ம லைவ்ல இருக்கும், சரிங்களா? இப்போ எப்படி வீடியோஸ் பார்க்குறீங்களோ அது மாதிரி லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு பாடத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே தமிழ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். அது பியூர் போலீஸ் சேனல், சரிங்களா? போலீஸ், SI இவங்களுக்காக கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் மேக்ஸை தனியாக பிரித்து TNPSC-க்கான சேனல் இது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TNPSC மேக்ஸ் வீடியோவில் வரும், லைவ்ல உங்களுக்கு மேக்ஸும் வரும், GS-ம் வரும். தமிழுக்கு மட்டும் நிறைய பேர் கேட்டதுனால ஒரு தனி சேனல் பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 வீடியோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மொத்தம் 3 பேர் எடுக்க போகிறோம். ஸோ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஃபார் தமிழ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சேனல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிட்டி பேஜில் அந்த சேனல் லிங்கை பின் பண்ணுறேன். எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக ஒரு 70 நாள் தமிழுக்கான கிளாஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதுமே நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் தொடங்குவேன், சரிங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தமிழில் கொடுக்குறப்போ எதெல்லாம் டிராபேக் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் யோசிக்கிறேன். ஒரு சேனல் தமிழுக்காக மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ அதில் பேக்ல போகக்கூடிய கம்யூனிட்டி பேஜில் தமிழ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், தமிழ் அப்படின்னா அதில் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் கொண்டு வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 week, சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு 70 நாள் எக்ஸாமுக்கு இருக்கிறப்போ ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாமே கரெக்டாக கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு 4-5 வீடியோ பேக்கப் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு நான் கொடுக்குறப்போ ரெகுலராக வீடியோஸ் வரும், சரிங்களா? ஸோ செய்யுள் ஒருத்தங்க எடுப்போம், அது மாதிரி இப்போ பாடம் ஒருத்தர் எடுப்போம், இலக்கணம் நான் எடுப்பேன். 3 பேர் சேர்ந்து அந்த சேனலை கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டிராபேக்ஸ் இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது அதுக்கு அடுத்து மாற்றிக்கலாம்.
ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். என்னோட அடுத்தடுத்த பிளான் உங்கள் சக்ஸஸ்க்காக மட்டும் தான் இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. ஸோ நேற்று ஒரு வீடியோ கொடுக்க முடியல. ஆக்சுவலாக நேற்று நம்ம ஒரு ஸ்கூலுக்கு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தோம், தருமபுரியில் உள்ள ஒரு ஸ்கூல். ஸோ அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கூல் போயிருந்தோம் திருச்சியில். ஸோ இது நம்ம ரெகுலராகவே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மினிமம் மந்த்லி ஒரு ஸ்கூலாவது போயிடணும் அப்படிங்கிறத என்னோட தாட்டு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. உங்கள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும் வில்லிங் இருக்கு, நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு யாராவது வில்லிங் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்காங்க எக்கனாமிக்கலாக அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் 2வது வீடியோ. 25% ஆஃப் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் டேபிள் படிச்சிருந்தோம், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 51வது வீடியோவில் ஃபுல்லாகவே பர்சன்டேஜ்னா என்னன்னு ஃபுல் ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கோ த்ரூ பண்ணுங்க, பர்சன்டேஜ் டேபிள் படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க, ஆஃப் இங்கிலீஷில் ஆஃபுக்கு பின்னாடி, தமிழில் இல்லுக்கு முன்னாடி, இதுதான் விஷயம். இங்கிலீஷில் ஆஃபுக்கு பின்னாடி, தமிழ்ல இல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் நமக்கு 100%. உங்களுக்கு நான் 2 மெத்தடுமே சொல்றேன், ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, நம்ம நார்மல் ப்ரொசீஜர் படி பண்றீங்க அப்படின்னா 25% ஆஃப் 44. 25% என்ன மீனிங்? 100 அர்த்தம், 100க்கு இன்டூ 44. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு 25 25, 4 25 100. இப்போ ஒரு நாள் 4, 11 நாளா 44. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? இது ஒரு மெத்தட், இப்படியும் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செயின் ரூல் மெத்தட்ல 44 அப்படிங்கிறது எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜ்னா 100%. அப்போ 25% எவ்வளோ? இவ்வளவுதாம்மா. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கேயே ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க, 1 டைம் 4 டைம், 1 4s are 4, 11 4s are. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? செயின் ரூல் சில பேருக்கு யூஸ் ஆகும், செயின் ரூல் எடுத்துக்கோங்க. இன்னொன்று ஸ்கேலிங் மெத்தட் அப்படின்னு சொன்னா அந்த மெத்தட் இதை விட ஈஸியா இருக்கும். ஸ்கேலிங் மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா மைண்ட் கால்குலேஷன். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் எனக்கு மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த மெத்தடுக்கு வந்துருங்க, இது பெஸ்டா இருக்கும். 44 அப்படிங்கிறது 100%. அப்ப 50% எவ்வளோ? இதுல பாதி 44ல பாதி 22, 50ல பாதி 25%. 25%னா அப்ப 11, 22ல பாதி எவ்வளோ? 11. ஸோ இது நம்ம மைண்ட்ல பண்ண முடியும்ல. ஸோ இதெல்லாம் கூட நீங்க அடிக்கணும், கேன்சல் பண்ணணும். ஓகே, இந்த மெத்தடை பாத்தீங்களா? 100% 44. அப்ப 50% எவ்வளோ? 44ல பாதி 22. அப்ப 25% எவ்வளோ? 22ல பாதி 11. ஸோ இந்த மாதிரி நம்ம லேயர் பை லேயரா கொண்டு வந்து பண்ண முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 மெத்தட்ல இது நம்ம ஸ்கூல் புக்ல எங்கேயுமே அவைலபிளா இருக்கும். இந்த மெத்தடை பொறுத்தவரை செயின் ரூல் நல்லா புரிஞ்சுக்கணும். செயின் ரூல் நம்ம ஆல்ரெடி படிச்ச டாபிக், அதுலயே நான் கொண்டு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த மெத்தடே வந்துருங்க. 100% கொடுத்துருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்படியே டேலி பண்ண முடிஞ்சது. இல்ல நான் மைண்ட்ல பண்ணணும், ஒரு கொஸ்டினை எடுத்து மைண்ட்லயே கால்குலேட் பண்ணணும், பெண்ணே நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் மெத்தட். 100% பாதி 50, பாதி 25, அப்படியே பாதி அங்களே ஆன்சர் வந்துடும்ல. புரிஞ்சது என்ன சொல்றேன்னு? நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது பாருங்க, நான் உங்களுக்கு மெயினா செயின் ரூல் அண்ட் இந்த மெத்தட் ரெண்டையுமே நான் டேலி பண்ணி சொல்லிட்டே வரேன். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணுங்க, தெரியலன்னா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். பார்த்து எழுதக்கூடாது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, செயின் ரூல்ல பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பின்னாடி என்ன இருக்கு? 0.1. இல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 0.1. அப்போ 0.1 அப்படிங்கிறது 100%. ஸோ 0.01 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இது எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கா? அப்போ 100ஆல நான் மேலையும் கீழையும் பெருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 100ஆல மேலையும் கீழையும் இப்போ பெருக்கிட்டோம். பெருக்கினதுக்கு அப்புறம் இது எப்படி மாறும்? 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 100 டிவைடட் பை எக்ஸ் 100மா? சாரி, 10 டிவைடட் பை 1. நல்லா பாருங்க, ஏன்னா இங்க 2 0 இருக்கு, இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோமா? மேல ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10, கீழே 1 ஈக்குவல் டு 100 பை எக்ஸ். கரெக்டா? ஒரு 10 10, 10 10 100, 10%. இப்படி பண்ணலாம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? பாயிண்ட் இல்லாம இருக்கிறதுனால பாயிண்ட கேன்சல் பண்றதுக்கு. சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம இங்க பார்த்ததுதான் 0.1 ஸ்கேலிங் மெத்தட் ஈக்குவல் டு 100%. சரிங்களா? நான் சொல்ற இன்னொரு ஐடியா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க வாங்களேன், ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 40ன்னு வைங்களேன். 40 100%. அப்ப 10% என்ன? நல்லா பாருங்க, இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? 10% எவ்வளோ? 4. இப்போ இது 10ஆல வகுத்துருக்கோம். இதுக்கப்புறம் 1% வேணும்னா
இதை 10ஆல வகுக்கும் போது இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10ஆல வகுக்கிறோம்னு அர்த்தம். இதே மாதிரி இப்போ இதை கொண்டு வாங்க. இப்போ 100% 0.1 நமக்கு என்ன வேணும்? 0.01. அப்ப என்ன பண்றோம்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம்னா இதை 10ஆல வகுக்கணும். அதே 10ஆல இதை வகுத்தா என்ன வருது? அப்படியே யோசிங்க, ஆன்சர் முடிஞ்சது. 10%. இதான கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ 10. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அவ்வளவுதான். பார்க்க தான் கொஸ்டின் பாயிண்ட்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு திரும்ப கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா மாடலுமே உள்ள கொண்டு வந்துருவேன்ப்பா. நீங்க பொறுமையா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இது பாருங்க, இது ஸ்கேலிங் மெத்தட். நம்ம ஸ்கேலிங் மெத்தட்லயும் பண்ணலாம், நார்மல் மெத்தட்லயும் பண்ண முடியும். இந்த கொஸ்டினையுமே 225ல 25 என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்களா? இப்போ 225ல 25. அப்போ என்ன பண்ணணும்னா இல்லுக்கு முன்னாடி ஆஃபுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 225 ஈக்குவல் டு 100%. அப்போ 25 ஈக்குவல் டு x%. டிவைட் பண்ணுங்க, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு 25 25, 9 25, 225. அப்போ x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது? 100/9. 100ல எத்தனை 9 இருக்கு? 11 9 99, மிச்சம் 1/9%. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, இது வந்து செயின் ரூல் மெத்தட். சரிங்களா? நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா இப்படி யோசிக்கிறேன். 225 அப்படிங்கிறது 100%. இப்போ எனக்கு 25 வேணும். இப்போ நான் நார்மலா யோசிக்கிறப்போ இங்க இருந்து எனக்கு 25 வேணும்னா இதை எதால வகுக்கணும்? 9ல வகுத்தா எனக்கு 25 கிடைக்குமா? சரிங்களா? அப்ப என்ன மீனிங்? 1/9ல பெருக்கணும். 9ல வகுக்கணும்னா 1/9 தானே. ஸோ இந்த 100 9ல வகுக்கணும். இதை நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். 1/9க்கு பர்சன்டேஜ் டேபிள். இப்போ 1/4 அப்படின்னா 20, 25, 1/5 அப்படின்னா 20. இதெல்லாம் படிச்சிருப்போம் பின்னாடி. பர்சன்டேஜ் டேபிள் எடுத்து பாருங்க. அதுல 1/9க்கு என்ன வேலை இருப்பீங்க? 11 1/9 இருக்கீங்களா? இது எங்க இருக்குன்னு பாருங்க. டைரக்டா ஆன்சர். இல்லையா 100 9ல வகுத்துக்கோங்க. இப்போ 100/9 என்ன வரும்? 11 9 99, மிச்சம் 1/9. ஸோ இவ்வளவுதான் லாஜிக்மா. சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க. எழுதிட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் இருந்தா மட்டும் அடுத்து நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த கொஸ்டின், a number 25% less than 400. 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு சொல்றாங்க. 400ஐ விட 25%. 25% குறைவான எண். அப்போ 100% இங்க 400. நல்லா புரிஞ்சுக்கணும். 100% 400. இதுல எவ்வளவு குறைவுன்னு சொல்றாங்க? 25% குறைவான எண். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 75%. நீங்க எப்படி யோசிக்கணும் இத? 100ல 25% அப்படின்னா 1/4. கரெக்டா? இப்போ 400ல 1/4 எவ்வளோ? 400ல 1/4 100. அப்ப 400ல 100 கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்குங்க? 300. இப்படியே நம்ம டைரக்டா எடுக்கலாம். சரிங்களா? புரியுதா? 400ல 25 குறைவுனா 25 கழிக்கணும். 25ங்கிறது எப்படி கிடைக்கும்? 100ல இருந்து யோசிங்க. 4ல 1 பங்கு. இது நம்ம நார்மல் ஸ்கேலிங் மெத்தட். இல்ல செயின் ரூல்ல பண்றேன் அப்படின்னா 100% எனக்கு 400. சரிங்களா? கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. அப்போ 75% எவ்வளோ? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்படி எழுதி கேன்சல் பண்றது இன்னும் பெஸ்ட். இது செயின் ரூல் வே. இப்போ நான் பண்ணிருக்கேன் செயின் ரூல். சங்கிலி தொடர்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுல பாருங்க, 100 100, 400 400. இந்த 4ஐயும் இந்த 75ஐயும் கேன்சல் பண்ண பிறகு நீங்க என்னாச்சு? 75 ரூபாய் 4 பேர்ட்டையும் வாங்குறீங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2 75 150. அப்ப 4 75 300 வந்துருச்சா? இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, பாத்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே 2 மெத்தட் சொல்றேன். கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ 1க்கு மேல ஆஃப் ஆஃப் ஆஃப்னு கொடுக்குறாங்க. இந்த இல் ஆஃப் 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 இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி வந்தா ஒன்றும் பண்ண வேணா, கண்ணை மூடிட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுருணும். அதான் பெஸ்ட் வே. சரிங்களா? வேற எதையும் யோசிக்கவே வேணாம். நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இப்போ 1% அப்படின்னா 1/100 இன்டூ 1% மீன்ஸ் 1/100 இன்டூ 25% அப்படின்னா 25/100 இன்டூ 1000. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு யோசிங்க. இது 1/4ன்னு வந்துடும். அதை விட்டுருங்க. இந்த 2 0, இந்த 2 0, இந்த 1 0, இந்த 1 0. மிச்சம் இங்க என்ன இருக்குன்னா 1/10 இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா 1/4 இருக்கு. 1/10 அப்படியே வச்சுக்கோங்க. 1/4 0.25 அப்படி எழுதலாமா? ₹1 4 பிரிச்சா 25 பைசா. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். ₹1 4 பிரிச்சா 25 பைசா.
இதை 10ஆல வகுத்தா என்ன வரும்? அங்கதான் பார்த்தோம். ஒரு நம்பரை 10ஆல வகுத்தா ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணுவோம்? புள்ளி வைப்போம். அப்ப 0.025. ஓகேவா? 0.025 இஸ் கரெக்ட் ஆன்சர். இருக்கு ஆப்ஷன்ல 0.025. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இப்போ இதை ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் சில பேர் யோசிக்கலாம், இது லாஜிக்கலா பண்ண முடியாதா அப்படின்னா லாஜிக்கலா பண்ணலாம், பொறுமையா யோசிச்சீங்கன்னா பண்ண முடியும். இப்போ இதுல பாருங்களேன், இந்த இடத்துல 1000 இருக்குல்ல, 1000த்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, 1000த்துல 25% எவ்வளோன்னு கேட்குறாங்களா? 1000 அப்படிங்கிறது 100%னா 25% எவ்வளோ வரும்? 4ல் ஒரு பங்கு 250 ரூபாய். இது வர இப்போ ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இதுல 1% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 100%னா இதுல 1% எவ்வளோ? 2 டிஜிட் புள்ளி வைப்போம். 2.5. இப்போ 2.5 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது வர பண்ணியிருக்கோம். அடுத்து இதுல 1% கேட்குறாங்க. இப்போ 2.5 அப்படிங்கிறது நமக்கு 100%னா இதுல 10% எவ்வளோ? 0.25. இதுல 1% எவ்வளோ? 0.025. ஸோ இந்த லேயர் பை லேயர் மைண்ட்ல பண்ணிக்கலாம். இது நான் எழுதுறது உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக எழுதி காமிச்சிருக்கேன். இதை மைண்ட்ல யோசிச்சா இப்படிதான் யோசிப்பேன். 1000த்துல 25 அப்ப 250. 250ல 1%. 250ல 1%னா 2.5. 2.5ல 1%. அப்ப 0.25, 0.025. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இது நம்ம எழுதாமையே பண்ணலாம். சரிங்களா? இது 5வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. 25% ஆஃப் 360. 360ல 25%. 360ல 25%. இதை யோசிச்சும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனா முடிப்போமா? 25% ஆஃப் 360. 25/100 into 360 minus 15/100 into 240. கேன்சல் பண்ணீங்கன்னா 1/4 வருமா? 4ஐயும் 360 கேன்சல் பண்ணீங்கன்னா 9 4 36, 9 4 36, 90. இப்போ இங்க 10 10 கேன்சல், 2 5 10, 3 5 15, 1 2 சார் 2, 12 2 சார் 24, 12 into 3 36. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 90ல 36 போனா 54. 54 இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 54. இப்போ இது இன்னொரு மெத்தட்ல நம்ம மைண்ட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இப்போ 325%, 25% ஆஃப் 360 மைனஸ் 15% ஆஃப் 240 அப்படின்னு சொல்றாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. 25% ஆஃப் 360. இப்போ மைண்ட் நல்லா யோசிங்க. 360ங்கிறது நமக்கு 100%. அப்ப இதுல 50% எவ்வளோ? பாதி 180. அதுல பாதி எவ்வளோ? 90. இது 50%. அப்ப இது எத்தனை சதவீதம்? இது நம்ம மைண்ட்ல தோணணும். இதை பார்த்தோன்னே நம்ம எடுத்து எழுத வேண்டியது 90. டைரக்டா வந்துருச்சு அந்த ஆன்சர் 90. அடுத்து இப்ப இதுல பாருங்க, இந்த 240 இருக்கா? இந்த 240ல ஒரு 0வை கட் பண்ணிட்டா 24ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இதுல பாதி அப்ப எவ்வளோ? 5%. 12 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 36 தான் 15%. இதையும் மைண்ட்ல பண்ணி நான் இங்கே டைரக்டா எடுத்துடுறேன். 90ல 36 ரூபா போனா 54 ஆன்சர். அவ்வளவுதான். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பர்சன்டேஜை பொறுத்தவரை நம்ம செயின் ரூல்லையும் பண்ணலாம், கால்குலேஷன்லையும் பண்ணலாம், இல்ல ஸ்கேலிங் மெத்தட்லையும் பண்ணலாம். ஸ்கேலிங் மெத்தட் பெஸ்ட் வே ஃபார் மைண்ட் கால்குலேஷன். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த கொஸ்டினை நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பர்சன்டேஜ் டேபிள். அந்த டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தா உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 16 2/3 டேபிள் எடுங்க. முன்னாடி எழுதிருப்பீங்க பாருங்க. 51வது வீடியோல டேபிள் முதல் சொல்லியிருப்பேன், நடத்திருப்பேன் பாருங்க. டேபிள் எடுங்க. டேபிள்ல அந்த 16 2/3 எங்க இருக்குன்னு முதல் தேடுங்க. 16 2/3க்கு 1/6 போட்டுருக்கீங்களான்னு பாருங்க. 1/6 வேல்யூ 16 2/3 எழுதிருக்கீங்களா? எழுதிருப்பீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. இது எழுதிருந்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ 1/6 எழுதிருக்கோம்ல, அப்போ 1/6 தான் இங்க எவ்வளோ? 40. சிம்பிள் கொஸ்டின். 1/6 எக்ஸ் தான் இங்க எவ்வளோ? 40. அப்ப எக்ஸ் என்னது? 40 × 6. அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம். 240 முடிஞ்சு போச்சு ஆன்சர். இதுக்கு தான் இந்த பர்சன்டேஜ் டேபிள் நான் படிக்க சொன்னது. ஒரு சில இடத்துல டேபிள் அப்படியே யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, நம்ம ப்ரொசீஜர் படி பண்றோம்னு வைங்களேன். இப்போ வேற என்ன ப்ரொசீஜர் படி பண்ணலாம் அப்படின்னா, இது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 6ல் ஒரு பங்குன்னு இருக்கா? 6ல் ஒரு பங்கு தானே. பாருங்க, ஒரு பங்கு 40. அது மாதிரி ஒவ்வொரு பங்கும் 40 40 எடுத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வரும்? கூட்டும் போது 240 வருமா? இப்படிதான் லாஜிக் தான். இதை பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து எடுத்துக்கோங்க. 16 2/3% இருக்கா?
நமக்கு மொத்தமா கேட்குறாங்க சரிங்களா. மொத்தமா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. எப்பயுமே பர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டல் நம்பர் 100. ஓகேவா, மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ 16 2/3னா 16 3 எவ்வளோ இதை யோசிங்க. 16 2/3 இருக்கா. 16 3 48, 48 + 2 50/3. ஓகேவா, அப்போ 50/3% இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ நான் என்ன பண்றேன்றதை பொறுமையா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டு சைடு இப்போ 3ஆல பெருக்கணும்னு வைங்களேன். இந்த 3 கேன்சல் ஆகுமா. அப்ப என்ன கிடைக்கும், 50% 40 × 3 120. அப்ப இதை 2ஆல பெருக்குனா இப்ப என்ன ஆகும், 50 2ஆல பெருக்குனா 100% 240. புரியுதா. இப்படியும் கொண்டு வரலாம் சரிங்களா. இல்ல நான் செயின் ரூல்ல பண்றேன் அப்படின்னா இது பாருங்க, 50/3 ஈக்குவல் டு 40. அப்போ 100% ஈக்குவல் டு எவ்வளவு, இவ்வளவுதான். இதை நம்ம எடுத்து எழுதும் போது கூட 50/3 × 100 எவ்வளோ, 300 எழுதலாமா. இதை யோசிக்கவே கூடாது. 100னா 100/1ன்னு அர்த்தம், மேல வரும்போது தலைகீழ் ஆகும்ல. அப்போ 50/300 ஈக்குவல் டு 40/xன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் வருது, 6 5 30. 6ஐயும் 40ஐயும் பெருக்குனா ஆன்சர் என்ன, 240. ஸோ என்னோட பெஸ்ட்வே அதுதான். 4 மெத்தட் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி மைண்ட்ல பண்ணலாம், ஸோ இப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், செயின் ரூல்ல எப்படி வேணா எடுக்கலாம் சரிங்களா. பட் ஆன்சரை கொண்டு வரணும், விட்டுறக்கூடாது. 25 out of 25 கண்டிப்பா போட்டே ஆகணும் சரிங்களா. ஒருவே தெரியல நமக்குலாம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 5 தெரியுது. இதுக்கு மேல நம்ம எது விட்டு வர போறோம், இது யோசிங்க. இது டைரக்டா செயின் ரூல்ல ரொம்ப ஈஸி. ஒரு எண்ணின் 64% என்பது சரிங்களா. 64% of your number is 2592. Find the 88% of your number. Okay, 64% of your number is 2592. So 88% of your number is what? கேன்சல் பண்ணுங்க, எழுதிட்டு இதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா என்ன வரும், 8th டேபிள். இப்போ 8th டேபிள்ல கேன்சல் பண்றோம். 11 8 88, இங்க 8 8 64. ஓகேங்களா. சரி, மறுபடியும் 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 8 3 8 24. மிச்சம் எத்தனை இருக்கு, 19. 19ல 2 8 16, 4 8 32. இப்போ அந்த 11ஐயும் 324ஐயும் கிராஸ் மல்டிப்ளை. x ஈக்குவல் டு 324 × 11. லாஸ்ட் நம்பர் இஸ் 4. 11ஆல மல்டிப்ளை பண்ண ஷார்ட்கட். 2 + 4 6, 2 + 3 5. ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 3. x ஈக்குவல் டு 35. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல ஸ்கேலிங்ல பண்றோம், ஸ்கேலிங் மெத்தட்ல பண்றோம்னா சேம் லாஜிக். 2592 அப்படிங்கிற எத்தனை பர்சன்டேஜ், 2592 அப்படிங்கிறது 64%. சேம் லாஜிக் தான். 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா, ஏன்னா நமக்கு என்ன வேணும், இப்போ 88 வேணும்ல. இப்போ நமக்கு அட்மோஸ்ட் ஃபைனலா 88 வேணும் நமக்கு சரிங்களா. இங்க இருந்து இங்க கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வரலாம்னா, 8வது வாய்ப்பாடுல வகுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 8% கிடைக்குமா. இதை 8வது வாய்ப்பாடுல வகுத்தா எவ்வளவு வரும்னு பாருங்க, 324. ஓகேவா. இப்போ 324 8 11ஆல பெருக்குனா என்ன வரும், இப்போ 58 வரும்ல. சேம் லாஜிக். 11ல பெருக்குனா அதே லாஜிக் தான். 4 4 2 5 3 4 2 6 3 2 5 முன்னாடி 3 3 5 6 4. ஆன்சர் வந்துருச்சா. இவ்வளவுதான். ஸ்கேலிங்ல யோசிச்சா இப்படிதான் யோசிக்கணும். 64 8 மாத்தி 8 88 மாத்தணும். அப்படிதான் மாத்த முடியும். அதான் ஈஸி வே. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 64 இருக்குல்ல, டைரக்டா 64ஆல டிவைட் பண்ணிட்டு இன்டூ 88ன்னு போடுவாங்க. இப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் வந்துடும்ல. இப்படி நம்ம சேஞ்ச் பண்றதா ஸ்கேலிங் சரிங்களா. Fifty percentage of x minus y is equal to, இது பாருங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு, 50% அப்படின்னா 50/100. x minus y is equal to 30/100 x plus y. 20 கேன்சல், 10 கேன்சல். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க x minus y இருக்கா, இந்த x plus y கீழே வரும்போது என்ன ஆகும், கீழே x plus yன்னு வரும். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. இந்த 5 அங்க போறப்போ 5 தனியா வருமா. இப்போ இது ரெண்டையும் எழுதுங்க. x minus y equal to 3, x plus y equal to 5. இப்போ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 2x equal to 8. இப்போ x ஓட வேல்யூ 4. இப்போ x ஓட வேல்யூ 4 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. x minus y equal to 3.
எக்ஸோட வேல்யூ 4னா 4 மைனஸ் 1 தானே 3. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 4,1. சரிங்களா? இதுதான் பெஸ்ட் வே. ஓகேவா? இப்போ நான் டைரக்டா பண்ணணும்னா இதை ஷார்ட்டா எப்படி பண்ணலாம்னா, இந்த 30% சமம்னு சொல்லிட்டாங்களா, இப்போ நான் டைரக்டா என்ன பண்ணுவேன், 0%. இந்த 0% தேவையில்லை. எக்ஸ் பிளஸ் ஒய் டைரக்டா இங்க ஆப்போசிட் என்ன இருக்கு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க ஆப்போசிட் என்ன இருக்கு 3, அப்படியே எடுத்துக்கலாம். எது ரெண்டையும் கூட்டினா 5 வருது, கழிச்சா எங்க 3 வருது. இப்போ 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 வருதா, 4ல 1 கழிச்சா 3 வருதா. ஓகே, ஸோ இது எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 1 மைனஸ் 4ன்னு போடுறப்போ மைனஸ் 3ன்னு வந்துடும். நமக்கு என்ன இருக்கு, பிளஸ் 3 தானே இருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 10. யோசிங்க, இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்க. யோசிச்சு 15% of 40 is 2 more than 25% of a number. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. 15% of 40, அதாவது 40ன் 15%. 15/100 into 40. சரிங்களா? 15% is 2 more than என்ன சொல்றாங்க 25/100 into x. இதை விட 2 அதிகம்னு சொல்றாங்க. எது இது 2 அதிகம்னு சொல்றாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு 10 இருக்கு, ஒரு சைடு 8 இருக்கு. இப்போ ரெண்டாவது இருக்க விட ஃபர்ஸ்ட் எத்தனை அதிகம், 2 அதிகம். ஒருவேளை நான் இதுல 2 கழிச்சா இதை ஈக்குவல்னு சொல்லலாமா? இப்போ அதே 10 8 இருக்கு, நான் 8 கூட 2 கூட்டினா இதை ஈக்குவல்னு சொல்லலாமா? இதுதான் விஷயம். இந்த ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பார்த்து தப்பா நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க நான் -2 போட்டாலும் ஈக்குவல் டு போடலாம், அங்க நான் +2 போட்டாலும் இங்க ஈக்குவல் டு போடலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரிலேஷன். 10 8 அதான் என்ன சொல்லியிருக்காங்க, 2 அதிகம்னு சொல்றாங்களா. இந்த வார்த்தை புரியுதா? 2 more. இது வந்து 2 அதிகமா இருக்கு. அப்ப நடுவில் ஈக்குவல் டு போனா என்ன பண்ணணும், 2 கழிக்கணும், அப்ப ஈக்குவல் ஆயிரும். இல்ல இதுல 2 கூட்டினாலும் ஈக்குவல் ஆயிரும். இதுதான் விஷயம். சரிங்களா? இதுக்கப்புறம் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையை எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 5 10, 3 5 15, 1 2 2 2 4, 3 × 2 6, 6 - 2 ஈக்குவல் டு 4. அப்ப x/4 போடலாமா? 6 - 2 4, 4 ஈக்குவல் டு x/4. ஸோ 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஈக்குவல் டு 16. ஓகேவா? இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் மைண்ட்ல கால்குலேட் பண்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 2 இந்த சைடு இருந்து என்ன ஆகும், +2 இருக்கும், இங்கிட்ட வரும்போது -2 மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரி, இப்போ இந்த மைண்ட்ல நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பொறுமையா மைண்ட்ல ஏத்திக்கணும். இப்போ 40ன் 15% என்ன, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. 40ல 10% என்ன, இதெல்லாம் மைண்ட்ல பண்ணணுமா, எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். 40ல 10% என்ன, 1 கேன்சல் பண்ணா 4, இது 10%. அப்ப 5% எவ்வளவு, 4ல பாதி 2. இப்ப 6 தானே 15%. இது நம்ம புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இதோட இந்த இதுல இருந்து இது வரை நான் செஞ்சிருக்க ஆன்சர் 6ன்னு நான் மைண்ட்ல கொண்டு வந்துட்டேன் இப்போ. சரிங்களா? இது நமக்கு தேவையான இன்னொரு நம்பர். இது நமக்கு எத்தனை தெரியாது. இந்த நம்பரை விட எத்தனை அதிகம்னு சொல்றாங்க, 2 அதிகம். அப்ப 6 2 அதிகம்னா 2 கழிச்சா எவ்வளவு இருக்கு, 4. இப்ப 4 தான் நமக்கு தேவையான நம்பரோட எத்தனை பர்சன்டேஜ், 25%. ஆன்சர் முடிய போகுது. 25%. இப்போ 4னா 50% எவ்வளோ, டபுள் ஆகுறமா, 4 டபுள் ஆகுனா 8. 50% 8னா 100% எவ்வளோ, 16. வந்துச்சா? இவ்வளவுதான் ஆன்சர். இப்படி மைண்ட்ல யோசிச்சும் பண்ண முடியும், கால்குலேஷனாகவும் பண்ண முடியும். நீங்க பண்றதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ அந்த பேசிக் கொஸ்டின் ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதுதான் பேசிக் ஸ்கூல் புக் கொஸ்டின். ஸோ இதை கரெக்டாக பண்ணாலே ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சது. அடுத்து நம்ம கொடுக்க போற கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்னும் அப்டேட் எல்லாம் வரப்போகுது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த ஃப்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 18 கிராம் என்பது, சரிங்களா, 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 18 கிராம் அப்படிங்கிறது 7.2 கிலோகிராம்ல எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதை எப்படி பண்ணலாம்? 2 விதமா பண்ணலாமா? இப்போ ஆஃப் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? எப்பயும் போல கிலோகிராமில் முன்னாடி என்ன இருக்கு, 7.2. இந்த மாதிரி உங்களுக்கு கிலோகிராமோ கிராமோ கொடுத்தாங்கன்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இது நமக்கு நல்லா தெரியணும். அப்ப கொஸ்டினை ஃபுல்லா கிராம மாத்துங்க. 7.2 கிலோகிராம் ஈக்குவல் டு அப்ப எத்தனை கிராம மாறி இருக்கும், 7200 கிராம். கொஸ்டின் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 18 கிராம். இப்போ 7200 கிராம் எனக்கு 100%. அப்போ 18 கிராம் எவ்வளோ, இதை நீங்க போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
இது வந்து செயின் ரூல் மெத்தட். இல்லைன்னா இங்க இருந்து கொண்டு வாங்க. 7200 கிராம் அப்படிங்கிறது எனக்கு 100%. சரிங்களா? இப்போ 2 0 கேன்சல் பண்ணா 72 கிராம் எனக்கு எத்தனை சதவீதம் வருது? 1%. 72 கிராம். இப்போ 72ல பாதி எவ்வளோ? 36 கிராம். ₹1 பாதி 50 பைசா தானே? 0.50%. இப்போ 36ல பாதி எவ்வளோ? 18 கிராம் வந்துருச்சா? 50 பைசால பாதி எவ்வளோ? 25 பைசா. 0.25. இப்படியும் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. பாத்தீங்களா? இதுதான். ஸோ இப்போ இங்க எப்படி பண்ணலாம்னா இதே தான். இங்க கேன்சல் பண்ணுங்க. 1 0 கேன்சல். 1 18 18, 4 18 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 வருது. ₹1 4 பிரிச்சா எவ்வளவு? ஒரு 25 பைசா தானே? 0.25%. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எந்த மெத்தட்ல பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒன்று எழுதிக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண சேம் மாடல். ஹோம்ஒர்க் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் நான் சால்வ் பண்றேன். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் நம்பர் 1. சரிங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 1 கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. நோட்ல எழுதிட்டு எஸ். இப்போ இது அடுத்த மாடல் நோட் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் 2. அந்த ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் பண்ணிட்டு இது ஐடியா சொல்றேன், நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 or more percentage, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா x + y + xy/100. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுல எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ், ஒய் அப்படிங்கிறது ரெண்டாவது கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ். இப்போ இங்கே 10% உயர்த்தப்படுகிறது, இன்க்ரீஸ்டு பை 10%. தென் 5% தள்ளுபடி, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த 10%ஐயும் 5%ஐயும் இங்க எடுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு இன்க்ரீஸ்டு உயர்த்தப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இதுவே டிக்ரீஸ்டு, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும், டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஐடியா சொல்லிட்டேன். சரிங்களா? இதை ஹோம்ஒர்க் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நீங்க எதெல்லாம் பண்ணலாம்? கொஸ்டின் நம்பர் 13 நீங்க பண்ணலாம் ஹோம்ஒர்க். அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணுவேமா? அடுத்த கிளாஸ் 12ல இருந்தே நான் சால்வ் பண்ணுவேன். இதுவும் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன், நான் சால்வ் பண்ணுவேன். நீங்க 13 நீங்க பண்ணலாம், தென் 14 நீங்க பண்ணலாம், 15 நீங்க பண்ணலாம், 15 16 நீங்க பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே நீங்க பண்ணக்கூடிய கொஸ்டின். 17 நீங்க பண்ணலாம். ஒரு 5 கொஸ்டின் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 17 நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 17. 16 நீங்க பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணுவேன். 12ல இருந்து திரும்ப நான் பண்ண ஆரம்பிப்பேன். 15 14 சேம் லாஜிக் தான். 13 முடிச்சிட்டிங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணலாம். இதை கமெண்ட் பண்ணி முடிங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் கேப்லாம் இருக்காது. வெளியே போயிட்டேன், அதாவது இன்ஸ்டியூட்ல இல்லாமல் வெளியே எங்கேயாவது அவுட் போயிருந்தேன், வேற ஸ்கூல்ஸுக்கோ இல்லை காலேஜஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எங்கேயாவது போயிருந்தா மட்டும்தான் வீடியோ கொடுக்க முடியாது. அன்லஸ் நான் இருந்தேன் அப்படின்னா எப்பவுமே நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் வீடியோ கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்க யோசிக்கவே வேணாமா, இன்னும் 70 நாள் இருக்கு, பக்காவா முடிச்சு ரிவிஷன் வந்துடும். சரிங்களா? தயவு செஞ்சு உங்க மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனைலாம் தூக்கி போட்டுருங்க. இந்த போர்ஷனை முடிக்கிறது, உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கறது, எக்ஸாமுக்குள்ள கம்ப்ளீட் பண்றது, இதெல்லாம் ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு நான் கொடுக்கறத பீஸ்ஃபுல்லா படிங்க, அவ்வளவுதான். நான் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க. கண்டினியூஸா பாருங்க. 100 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 50 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 50 நாள்ல கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் ஃபுல் ரிவிஷன் கொடுக்கலாம் லைவ்ல அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் மட்டும் கொஞ்சம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைவ்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிறைய லைவ்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோஸ் அப்படின்னா இப்போ போட்டா நீங்க நாளைக்கு நாள் கழிச்சு பாத்துறீங்க. லைவ்ல நீங்க மொத்தமா வந்து கம்யூனிகேட் பண்ணாதான் நமக்கு அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல நான் போய் சொல்றப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம யூடியூப்லயுமே சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல உங்களோட பிரதர் சிஸ்டரோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கரெக்டா வழிகாட்டுங்க. இப்போ நீங்க டிஎன்பிசி படிக்க வர்றப்போ எந்தெந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றீங்க,
சரிங்களா. தமிழ் மீடியம் இருந்தால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாமல் படிச்சுட்டு உள்ள வந்து அங்கே ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போங்க. இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஸ்கூல்ஸு காலேஜே போக மாட்டாங்க. ஸ்கூல்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கரஸ்ல டிகிரி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அனைவரையும் அரசு அதிகாரியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்க கையிலே இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ எல்லாரையும் மாற்ற வேணாம், நம்ம வீட்டில் முதல்ல நம்ம கைட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களை பார்க்க வர்றவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அட்வைஸை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும்போது அடுத்தவங்க லைஃபையும் மாற்ற முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த எண்ணம் மைண்டில் இருந்தாலே போதும். கண்டிப்பாக 4 பேர் லைஃப்பை நம்ம மாற்றணுங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் பக்காவாக கொடுத்துருவேன். நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேணாம், கண்டினியூஸாக படிங்க. இந்த வருஷம் 2024 எல்லாருமே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.